Welcome to Extremes. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் HJG Atom White and Yellow Fog Light with Blue and Yellow DRL. இந்த fog lightோட front sideல single LED இருக்கு and அதுக்கு மேலே lens typeல கவர் ஆயிருக்கு. இதுல white yellow னு ரெண்டு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ இத நீங்க fog light-ஆ யூஸ் பண்ணிக்கலாம். and sideலயே பாத்தீங்கன்னா DRL இருக்கு. இந்த DRL-லயும் ரெண்டு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. blue அப்புறம் yellow கலர். இத நீங்க parking and indicator light-ஆ யூஸ் பண்ணிக்கலாம். and இந்த LEDஸ்க்கு மேலேயே heavy fiber material-ல கவர் ஆயிருக்கு. இந்த fog light-ஓட body full and full heavy aluminum material. லைட்டோட பாட்டம்லயே நம்ம கிளாம்ப் ஃபிட் பண்றதுக்கான ஹோல்ஸும் இருக்கு. இதுல ஈஸியா கிளாம்பும் ஃபிட் பண்ணிக்கலாம். and இந்த லைட் கூடவே ஹெவி மெட்டல்ல கிளாம்ப் அண்ட் ஸ்க்ரூஸும் இருக்கு. சோ இத யூஸ் பண்ணி ஈஸியா நீங்க எல்லா மாடல் வண்டியிலுமே இந்த ஃபாக் லைட்டை ஃபிட் பண்ணிக்கலாம். சோ இந்த ஃபாக் லைட்ல பாத்தீங்கன்னா டோட்டலா 5 வயர்ஸ் இருக்கு. Black, red, yellow, white அப்புறம் ப்ளூ கலர் வயர். இதுல ரெட் வயர்ல லைன் கொடுக்கறப்ப பாத்தீங்கன்னா சென்டர்ல இருக்க லைட் ஒயிட் கலர்ல எரியும். yellow வயர்ல லைன் கொடுக்கறப்ப பாத்தீங்கன்னா சென்டர்ல இருக்க லைட் yellow கலர்ல எரியும். இத நீங்க ஃபாக் லைட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் வயர்ல லைன் கொடுக்கறப்ப பாத்தீங்கன்னா சைடுல இருக்க DRL ப்ளூ கலர்ல ரன்னிங் டைப்ல எரியும். இத நீங்க இண்டிகேட்டர் லைட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூ வயர்ல லைன் கொடுக்கறப்ப பாத்தீங்கன்னா சைடுல இருக்க DRL yellow கலர்ல ப்ளைனா எரியும். சோ இத நீங்க பார்க்கிங் லைட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல பிரேக் லைட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு நம்ம லைன் கொடுக்கிறது டைரக்ட் 12 DC லைன்ல கனெக்ட் பண்ணனும். AC லைன் டைனமோ கரண்ட்ல வொர்க் ஆகாது. அண்ட் இந்த ஃபாக் லைட் யூனிவர்சல் டைப். நீங்க எந்த மாடல் வண்டி வச்சிருந்தாலும் சரி, எல்லா மாடல் ஸ்கூட்டி, கார், ஆட்டோ, டெம்போ, மினி டோர், பைக் இந்த மாதிரி எல்லா வண்டிக்குமே 12 DC லைன்ல கனெக்ட் பண்ணி இந்த ஃபாக் லைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபாக் லைட்டோட சைஸ் பார்த்தறலாம். ஃபாக் லைட்டோட ஃப்ரண்ட் சைடுல லெஃப்ட் ரைட் டோட்டல் சைஸ் 10 cm. லைட்டோட டாப் டு பாட்டம் டோட்டல் சைஸ் 7.5 cm. லைட்டோட சைடுல லெஃப்ட் ரைட் டோட்டல் சைஸ் 5 cm. பாட்டம்ல இருக்க ஹோல்ஸோட சேர்த்து டாப் டு பாட்டம் டோட்டல் சைஸ் 8.5 cm. நெக்ஸ்ட் நம்ம கிளாம்போட சைஸ் பார்த்தறலாம். கிளாம்போட லெஃப்ட் ரைட் டோட்டல் சைஸ் 3.2 cm. கிளாம்போட டாப் டு பாட்டம் டோட்டல் சைஸ் 1.5 cm. கிளாம்போட சைட்லயே லெஃப்ட் ரைட் டோட்டல் சைஸ் 2.2 cm. நெக்ஸ்ட் இந்த ஃபாக் லைட்டோட பிரைட்னஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் எப்படி பர்ச்சேஸ் பண்றதுன்னு பார்த்தறலாம். இந்த ப்ராடக்ட்டை நீங்க பர்ச்சேஸ் பண்ணனும்னா நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட் www.extremes.in ல போய்ட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பர்ச்சேஸ் லிங்க் கொடுத்திருக்கோம். அதுல போய்ட்டு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 12 DC லைன்ல கனெக்ட் பண்ணி இந்த ஃபாக் லைட்டோட பிரைட்னஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரெட் வயர்ல லைன் கொடுத்துறலாம். ரெட் வயர்ல லைன் கொடுத்தனமே பாத்தீங்கன்னா சென்டர்ல இருக்க லைட் ஒயிட் கலர்ல ஆன் ஆயிருச்சு. அண்ட் இந்த லைட்டோட ஃபோக்கஸ் பாத்தீங்கன்னா நல்ல வைட் ஆங்கிள்ல கவர் ஆகுது. பிரைட்னஸும் சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம yellow வயர்ல லைன் கொடுத்துறலாம். yellow வயர்ல லைன் கொடுத்தனமே பாத்தீங்கன்னா சென்டர்ல இருக்க லைட் yellow கலர்ல ஆன் ஆயிருச்சு. அண்ட் இதோட ஃபோக்கஸும் பாத்தீங்கன்னா நல்ல வைட் ஆங்கிள்ல கவர் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம ப்ளூ வயர்ல லைன் கொடுத்துறலாம். ப்ளூ வயர்ல லைன் கொடுக்கறப்ப பாத்தீங்கன்னா சைடுல இருக்க DRL ரன்னிங் டைப்ல இருந்துட்டு ப்ளைனா எரியுது. சோ இத நீங்க பார்க்கிங் லைட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல பிரேக் லைட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ வெளிய வந்து பார்க்கறப்ப இதோட லுக் வைஸ் சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஒயிட் வயர்ல லைன் கொடுத்துறலாம். ஒயிட் வயர்ல லைன் கொடுக்கறப்ப பாத்தீங்கன்னா சைடுல இருக்க DRL ப்ளூ கலர்ல ரன்னிங் டைப்ல எரியுது. சோ இத நீங்க இண்டிகேட்டர் லைட்டா யூஸ் பண்ணிக்கலாம். பிரைட்னஸும் சூப்பரா இருக்கு. அண்ட் ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த லைட்டோட பிரைட்னஸ் அண்ட் குவாலிட்டி வைஸ் சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஃபாக் லைட்டோட நைட் வியூ எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். இப்போ இந்த HJG Atom ஃபாக் லைட்டோட நைட் வியூ எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம DRL ஆன் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ப்ளூ வயர்ல லைன் கொடுத்தனே பாத்தீங்கன்னா அவுட்டர்ல இருக்க DRL ரன்னிங் டைப்ல இருந்துட்டு ப்ளைனா எரியுது. அண்ட் DRLோட பிரைட்னஸும் சூப்பரா இருக்கு. ஸோ இதை நீங்க பார்க்கிங் லைட்டாவோ இல்ல பிரேக் லைட்டாவோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஒயிட் வயர்ல லைன் கொடுத்துறலாம். ஸோ ஒயிட் வயர்ல லைன் கொடுத்தனே பாத்தீங்கன்னா அவுட்டர்ல இருக்க DRL ப்ளூ கலர்ல ரன்னிங் டைப்ல எரியுது. ஸோ இதை நம்ம இண்டிகேட்டர் லைட்டா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நைட் டைம்ல இதோட லுக் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம சென்டர் லைட்டோட பிரைட்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒயிட் கலர். அண்ட் இந்த லைட்டோட ஃபோக்கஸ் பாத்தீங்கன்னா நல்ல வைட் ஆங்கிள்ல கவர் ஆகுது. அண்ட் பிரைட்னஸும் சூப்பரா இருக்கு. ஸோ இங்க வந்து அந்த கேட் பாத்தீங்கன்னா 60 feet டிஸ்டன்ஸ் இருக்கும். அது வரைக்கும் இதோட பிரைட்னஸ் சூப்பரா இருக்கு.
நீங்கள் வண்டியில் லைட் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி கிரவுண்ட் லெவலில் தேவைப்பட்டாலும் வச்சுக்கலாம், இல்லை லாங் ஃபோக்கஸ் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா இந்த லைட் சூப்பராக இருக்கும். ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்றதை தெளிவாகவே பார்க்க முடியுது. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது சிங்கிள் லைட்டோட பிரைட்னஸ். கேட்டுக்கு பேக் சைடில் இருக்க பில்டிங்கில் அடிச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ அது வரைக்குமே இதோட ஃபோக்கஸ் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம எல்லோ லைட்டோட பிரைட்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணிடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லோ கலர் லைட்டோட பிரைட்னஸ். அண்ட் இதோட ஃபோக்கஸும் பார்த்திங்கன்னா நல்லா வைட் ஆங்கிளில் கவர் ஆகுது. அண்ட் ஆப்போசிட்டில் இருக்க கேட்டில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட் ஃபுல்லாகவே கவர் ஆகுது. ஸோ அதில் ரெண்டுக்குமே தனித்தனி வயர்ஸ் கொடுத்துருக்கனால உங்களுக்கு ஒயிட் தேவைப்பட்டால் ஒயிட் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லோ தேவைப்பட்டால் எல்லோ யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த எல்லோ லைட்டோட ஃபோக்கஸும் பேக் சைடில் இருக்க பில்டிங்கில் அடிச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ அது வரைக்குமே இதோட ஃபோக்கஸும் சூப்பராக இருக்குது. நார்மலாக நம்ம எந்த வண்டியில் லைட் ஃபிட் பண்ணாலும் 2 லைட் ஃபிட் பண்ணுவோம். ஸோ அப்படி 2 லைட் ஃபிட் பண்ணுறப்போ இதோட பிரைட்னஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெட் லைட் ஆன் பண்ணி இதோட பிரைட்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணிடலாம். 2 லைட் ஆன் பண்ணுறப்போ இதோட பிரைட்னஸ் இன்னும் அதிகமாக இருக்குது. அண்ட் ஆப்போசிட்டில் நீங்கள் கேட்டில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், ஃபஸ்ட்டு இருந்ததை விட இதோட ஃபோக்கஸ் இன்னும் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் 2 லைட் ஃபிட் பண்ணுறப்போ இந்த மாதிரி லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடு ஒன்று கவர் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். அந்த மாதிரி வைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் அந்த லெஃப்ட் ரைட் கேட் ஃபுல்லாகவே கவர் ஆகுது. ஸோ இல்லைனா கீழே கிரவுண்டில் உள்ள ஒன்று, இல்லை லாங் ஃபோக்கஸ் ஒன்று, இந்த மாதிரி கூட நீங்கள் ஃபோக்கஸ் வச்சுக்கலாம். ஸோ 2 லைட் வைக்கிறப்போ இதோட பிரைட்னஸ் இன்னும் அதிகமாக இருக்குது. நீங்கள் நைட் டைம்லலாம் லாங் ட்ராவல் பண்ணுவீங்க, ஃபாரஸ்ட் சைட்லாம் போவீங்க, அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரைட்னஸ் வைஸ் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம எல்லோ லைட்டோட பிரைட்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணிடலாம். 2 லைட் ஆன் பண்ணுறப்போ எல்லோ லைட்டோட ஃபோக்கஸும் சூப்பராக இருக்குது. ஸோ ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்றதை தெளிவாகவே பார்க்க முடியுது. அண்ட் இந்த லைட்டோட கவரேஜும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. நீங்கள் நைட் டைம்லலாம் லாங் ட்ராவல் பண்ணுவீங்க, ஃபாரஸ்ட் சைட்லாம் போவீங்க, அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ஃபாக் லைட் யூனிவர்சல் டைப். நீங்கள் எந்த மாடல் வண்டி வச்சுருந்தாலும் சரி, எல்லா மாடல் ஸ்கூட்டி, கார், ஆட்டோ, டெம்போ, மினி டோர், பைக், இந்த மாதிரி எல்லா வண்டிக்குமே 12 வோல்ட் டிசி லைனில் கனெக்ட் பண்ணி இந்த ஃபாக் லைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த லைட்டோட பிரைட்னஸ் அண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ரைடர்ஸ்க்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டை பற்றின கருத்துக்களையும், ஆல்ரெடி நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணியிருந்தால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரிவ்யூவையும் கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரீம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக அப்லோட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகும். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய் ஃப்ரம் எக்ஸ்ட்ரீம்ஸ் டீம்.